இன்னைக்கு விடல 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். அதில் 5th லெசன் விடியும் வேலை லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வர்ணனை சொல்லி கொண்டு தொடர் எழுதுவேன். அதாவது பச்சை பசில் ஒரு சொல் கொடுத்துருப்போம், அதை வச்சு நம்ம ஒரு தொடர் எழுதணும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் வட்ட நிலா. ஆன்சர், வானத்தில் வட்ட நிலா தெரிந்தது. சிலு சிலுப்பான, வயல்வெளியில் சிலு சிலுப்பான காற்று வீசியது. வெள்ளை வெற என. ஆன்சர், இனியன் வெள்ளை வெற என்று வரகரிசி சோறு உண்டான். அதுக்கு அடுத்து, குறிப்பு கேட்ட படத்தை கண்டுபிடித்து வண்ணமிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என் பெயரில் வண்ணம் உண்டு, வண்ண பூக்களும் எனக்கு பிடிக்கும். ஆன்சர் வண்ணத்து பூச்சி. செகண்ட் ஒன், புல்லும் எனது உணவு தான், குட்டிவால் எனக்கு தான், குதித்து ஓடும் விலங்கு தான். இதுக்கு ஆன்சர் என்னன்னா முயல். தேர்ட் ஒன் 4 கால்கள், உடலில் புள்ளிகள், தலையில் கொம்புகள், கொம்பில் கிளைகள். ஆன்சர் மான். ஃபோர்த் கொஸ்டின், நீரை சேமிப்பேன், தண்ணீர் தொட்டி அல்ல, கழுத்து நீண்டிருக்கும் மயில் அல்ல. ஆன்சர் ஒட்டகம். தென் ஃபிஃப்த் ஒன், நீண்ட வாளுண்டு, நீரிலும் வாழ்வதுண்டு, பல்லியின் வடிவம் உண்டு. ஆன்சர் முதலை. அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ஆன்சர் அதில் எழுதியிருக்கோமோ அந்த விலங்குகளை கலர் பண்ணணும். ஸோ முதலை, ஒட்டகம், முயல், மான், வண்ணத்து பூச்சி இவ்வளோ கலர் பண்ணிக்கோங்க. தென் படத்துக்கு பொருத்தமான தொடர்களை எடுத்து எழுதுவேன். ஃபர்ஸ்ட் நிலா கொடுத்துருக்காங்க. இதுக்கு தொடர்புள்ள ஆன்சர் என்னன்னா வட்ட நிலா, வானில் உலா பந்து போன்ற நிலா. அதுக்கப்புறம் ரெண்டாவது மலை கொடுத்துருக்காங்க. பூமியில் விழுவது மலை, செழிக்கும் இலை தலை. அதுக்கப்புறம் குருவி, சின்ன சின்ன குருவி, சிறகடிக்கும் சிறிய குருவி, பழுப்பு வண்ண குருவி. அதுக்கப்புறம் ஆறு. ஆறுக்கு என்னன்னா வளைந்து செல்லும் ஆறு, மீன்கள் துள்ளி குதிக்குது பாரு, கடலில் கலக்கும் ஆறு. இதை பார்த்து எழுதிக்கோங்க. தென் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் எழுதணும். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமுதன் டேஸுக்கு புறப்பட்டான். அமுதன் எங்கு புறப்பட்டான்? பள்ளிக்கு புறப்பட்டான். செகண்ட் ஒன், பச்சை படலாடை உடுத்தியது போல் காட்சி அளித்தவை எவை? என்னது ஆன்சர் மலைகள். தேர்ட் ஒன், முத்துக்கள் போன்று இருந்தவை எவை? ஆன்சர் பனித்துளி. தென் ஃபோர்த் கொஸ்டின், இப்பத்தில் இடம்பெற்றுள்ள வர்ணனை சொற்களால் எடுத்து எழுதுக. ஆன்சர், சிலு சிலுவென்று, பச்சை பசென்று, வெள்ளை வெள்ளரென்று, வண்ண வண்ண பூக்கள். தென் புத்தகத்தில் தேடி எழுதுவோம். பாடத்தில் உள்ள வர்ணனை சொற்களை எழுதுக. ஆன்சர், சிலு சிலுவென்று உயர பறந்து, வண்ண வண்ண பச்சை பசில், உயர்த்தோங்கிய வெள்ளை வெள்ளரென்று. செகண்ட் கொஸ்டின், அமுதன் தன் செல்ல பிராணியிடம் என்ன கூறினான்? மாலை நான் வந்து விடுவேன், வந்ததும் விளையாடலாம், இப்பொழுது வீட்டுக்கு செல் என்றான் அமுதன். தேனீக்கள் பற்றி எழுதுக. ஆன்சர், பூக்களில் உள்ள தேனை எடுப்பதற்கு தேனீக்கள் வரும். தென் லாஸ்ட் ஒன், அமுதனே எவை வரவேற்றது போன்று இருந்தது? வழியில் உயர்ந்து வளர்ந்த மரங்கள் இருந்தன, அவற்றின் கிளைகள் காற்றில் அசைவது அமுதனை வரவேற்றது போன்று இருந்தது. தென் படம் பார்ப்பேன், தொடர் எழுதுவேன். ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நம்ம ஒரு தொடர் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிறுவன் நடந்து போயிட்டு இருக்கான். அதுக்கு என்ன தொடர் எழுதுனா, சிறுவன் நொங்கு சாப்பிட்டான். நொங்கு கொண்டு போயிட்டு இருக்கான். ஸோ சிறுவன் நொங்கு சாப்பிட்டான். அதுக்கு அடுத்த புகைப்படம், சிறுவன் மீன் பிடிக்கின்றான். அதுக்கு அடுத்தது,
ஒருவர் முள்ளங்கி விற்கிறார். ஸோ இதை பார்த்து எழுதிக்கோங்க. தென் படிப்பேன், பிழையை திருத்தி எழுதுவேன். ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கொஞ்சம் பிழை இருக்குது, அதை மாற்றி நம்ம கரெக்டான சென்டென்ஸில் எழுதணும். ஸோ எறும்பு மெல்ல ஊர்ந்தன, அதுக்கு ஆன்சர் வந்து எறும்பு மெல்ல ஊர்ந்தது. பறவைகள் வானில் பறந்தது, அதுக்கு ஆன்சர் பறவைகள் வானில் பறந்தன, பறந்ததுலேருந்து பறந்தன. தென் கடம்பன் வண்ணம் தீட்டினான், அதுக்கு ஆன்சர் கடம்பன் வண்ணம் தீட்டினான். அதில் தீட்டினால் கொடுத்துருக்கு, நம்ம தீட்டினான் எழுதணும். தென் செல்வி பாடல் பாடினான், பாடினான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் வந்து செல்வி பாடல் பாடினாள். தென் லாஸ்ட் ஒன் சிறுமிகள் கயிறு தாண்டினாள். ஸோ ஆன்சர் சிறுமிகள் கயிறு தாண்டினார்கள். படத்துக்குரிய குறிப்பை தேர்வு செய்து எழுதுவேன். அதில் ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து ஒரு ஆந்தை கொடுத்துருக்கு, அதுக்கான கரெக்டான ஆன்சர் இது ஒரு பறவை, முட்டையிடம், இரவிலும் கண் தெரியும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதை டிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒட்டகம் கொடுத்துருக்கு, அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3. 4 கால்கள் இருக்கும், உயிர் இருக்கும், உயரமாக இருக்கும். தென் பத்தியே படிப்பேன், ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுவேன். பத்தியை படிச்சுட்டு ஒருமை பன்மை எதுலெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். நான் ரீட் பண்ணுறேன். சிட்டுக்குருவிகள் இறை தேடி சென்றன, இதில் வந்து சென்றதுன்னு இருக்கு, நம்ம வந்து சென்றனன்னு மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்த மின்னு சென்ற சிட்டுக்குருவி தானியம் ஒன்றை கண்டது. அதை கொத்தி கொத்தி பார்த்தது, ஆனாலும் உடையவில்லை. அதை கொத்தி கொண்டு பறந்தது. தன் கூட்டில் சென்று போட்டது, தானியம் வீட்டின் தரையே விழுந்தது. அவ்வளோதான், இருட்டான கூடு வெளிச்சமாக மாறியது. சின்னுவின் தங்கைகள் மகிழ்ச்சியில் சத்தமிட்டன. இரை தேட சென்றிருந்த தாய்க்குருவி வீடு திரும்பியது. அம்மா அம்மா, இந்த தானியம் மின்னுகிறது, அம்மா ஒன்று என்று மகிழ்ச்சியில் கத்தின. ஸோ இந்த பேராகிராஃபை கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க. அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். அதில் உயிரற்றவை தாவரங்களில் இருந்து கிடைப்பவை ரெண்டும் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு உயிரற்றவை என்னலான்னா மேடை, ஓசை, வடை, குகை, விடை, மாலை, வீணை, நகை, கூடை, மேசை, மலை, நிறைய, மாளிகை, மைனா. தாவரங்களில் இருந்து கிடைப்பவை அது என்னலான்னா தென்னை, குடைமிளகாய், இலை, முருங்கை, வெற்றிலை, வாழைத்தார், முருங்கை, வாழை. அதுக்கப்புறம் புல்லுகளின் மேல் முத்துக்கள் போன்று இருந்தவை எவை? ஆன்சர் வந்து பனித்துளி. செகண்ட் ஒன் ஊற வச்சு, தொடர்ந்து ஆகிய பேச்சு வழக்கு சொற்களின் எழுத்து வழக்கு சொற்கள். ஆன்சர் வந்து ஊற வைத்து, திறந்து. தென் தேர்ட் ஒன் வந்து ஆன்சர் மட்டும் ரீட் பண்ணுறேன். கம்மன் தட்டை, சோளத்தட்டை. ஃபோர்த் ஒன் வந்து ஆன்சர் வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ. தென் அடுத்தது நீ வளர்க்க விரும்பும் மரம் அல்லது செடி எது, ஏன்? ஆன்சர் மாமரம், ஏனெனில் எனக்கு மாம்பழம் பிடிக்கும். தென் வெள்ளை விரல், வண்ண வண்ண, பச்சை பசல் என்ற வர்ணங்களுக்கு உரிய சரியான சொல் தொகுப்பை கண்டறிக. ஆன்சர் வந்து கொக்கு, பூக்கள், வயல். ஒளி மரபு சொல்லை எழுதுக. நாய்க்குட்டி குரைத்து கொண்டே அருகில் ஓடி வந்தது. காட்டில் யானைகளின் பிரியல் சத்தம் கேட்டது.
பாலன் தேர்வுக்காக இரவு பகலாக படித்தான். ஒரே சொல்லால் நிரப்புக. பூக்களால் தொடுப்பது மாலை, ஒரு பொழுதை குறிப்பது மாலை. கிழமைகள் ஒன்று திங்கள், நிலாவின் மறுபெயர் திங்கள். நெக்ஸ்ட் பேஜ். குறிப்புகளுக்கு ஏற்ற விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், நீல வண்ணமாய் நான் இருப்பேன், எண்ணில் புள்ளி உண்டு கோலமில்லை. ஆன்சர் வானம். மலையில் நானும் தோன்றிடுவேன், வளைந்து நெளிந்து சென்றிடுவேன். ஆன்சர் 6. நீல வண்ண பறவை நான், எண்ணில் மிதந்து சென்றிடலாம். கடல். மலையோடு வந்திடுவேன், 7 வண்ணத்தில் திகழ்ந்திடுவேன். ஆன்சர் வானவில். தென் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பத்தியில் உள்ள எதிர் சொற்களை எடுத்தெழுதுக. இங்கே ஆன்சர் அங்கே. சில ஆன்சர் பல. மலர்களால் உருவாக்கப்பட்ட 2 சக்கர வாகனம். ஆன்சர் மிதிவண்டி. பத்தியில் இடம்பெற்ற வர்ணனை சொற்களை எழுதுக. ஆன்சர் வண்ண வண்ண, செக்க சிவந்த, வெள்ளை வயிர். தென் முத்துக்குமாரி மலர் கண்காட்சியில் பார்த்தவை. ஆன்சர் நடமாடும் நீரூற்று. தென் 5th கொஸ்டின், ஆதவனுக்கு 24/5/2025 அன்று தான் செம்மொழி பூங்காவுக்கு செல்ல நேரம் கிடைத்தது. ஆனால் அவனுக்கு மரவள்ளி செடி கிடைக்கவில்லை, ஏன்? ஆன்சர் செம்மொழி பூங்கா மே 16 முதல் மே 23 மட்டுமே நடைபெற்றது. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துறைமுகத்தில் எச்சரிக்கை கூண்டு எதற்காக ஏற்றப்படுகிறது? ஆன்சர் எச்சரிக்கை செய்வதற்கு. புயல் உருவாக காரணம் என்ன? ஆன்சர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. அடுத்த 3 நாட்கள் என குறிப்பிடப்படுவது. ஆன்சர் 19/8/2025 முதல் 21/8/2025 வரை. கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுவர்கள் யார்? ஆன்சர் மீனவர்கள். அடுத்தது, கனைமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ள பகுதிகள் யாவை? ஆன்சர் கடலோர பகுதிகள் மற்றும் உள் பகுதிகளான மதுரை, சேலம், கோவை, திருவண்ணாமலை. செய்யலாமே. என்னன்னா, சேரலதாவின் அம்மாவும் அப்பாவும் இனிப்பான கேழ்வரகு உருண்டை செய்தார்கள், வீடே மணந்தது. என்னவெல்லாம் பயன்படுத்தி உருண்டை செய்திருப்பார்கள், எழுதுகள். இந்த உருண்டை செய்ததற்கு அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ கேழ்வரகு மாவு, ஏலக்காய், முந்திரி, நெய், திராட்சை, தேங்காய் துருவல், இதெல்லாம் சேர்த்து அவங்க இந்த உருண்டை செஞ்சிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்த கொஸ்டின், சேரலதான் திடீரென்று ஒரு நாள் சின்ன சிறு எறும்பாகி விட்டான். ஊர்ந்து ஊர்ந்து சென்று சமையலறைக்கு நுழைந்து விட்டான். அங்கே என்னென்ன பொருட்களை பார்த்திருப்பான்னு கேட்டிருக்கு. ஸோ ஆன்சர் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு, அரிசி, பாத்திரங்கள், தட்டுக்கள், குடங்கள் போன்ற பொருட்களை பார்த்திருப்பான். தென் நெக்ஸ்ட் பேஜ். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சமையலறையில் மிகுந்த ஆர்வத்துடன் பல்வேறு உதவிகளை செய்வான். நீங்கள் என்னென்ன உதவிகளை செய்வீர்கள்? அதாவது நீங்க என்னெல்லாம் உதவி சமையலறை செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அம்மா கேட்கும் பொருட்களை எடுத்து தருவேன், பாத்திரங்கள் கழுவி தருவேன், தண்ணீர் எடுத்து தருவேன். தென் லாஸ்ட் ஒன், உங்கள் வீட்டில் சமையல் செய்பவர் யார்? அவருக்கு நன்றி தெரிவித்தும் அவரை பாராட்டியும் ஒரு கடிதம் எழுதுங்கள். எழுதுவோமா? அன்புக்குரிய அம்மா, நலமாக இருக்கிறீர்களா? எங்கள் நலத்துக்கு காரணமானவரே நீங்கள்தான். ஏனென்றால் சத்தான உணவுகளை ருசியாக சமைத்து கொடுத்து இருக்கிறீர்கள். நீங்கள் செய்து கொடுக்கும் அனைத்து உணவு வகைகளும் மிகவும் ருசியாக இருக்கும். எங்களை அன்பாக கவனித்துக் கொள்கிறீர்கள். அதற்கு நன்றி அம்மா. இப்படி ஒரு கடிதம் எழுதி உங்க அம்மாக்கு கொடுங்க. இந்த லெசனோட
புக் பேக் ஆன்சர்ஸ், ஒர்க் புக் ஆன்சர் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.